வேக்காட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பாட்டிமா பாட்டி ஹாய் செல்ஃபீஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லைவ்லேயே சொன்னது தான். இன்னைக்கு வந்து அவங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து அதுக்காக தான் வந்து காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் காயெல்லாம் வெட்டுறோம். அவங்க வெட்ட போவாங்க. ஸோ வெட்டிட்டு காய் வெட்டிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு என்ன சாப்பாடு செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அவங்க காய் வெட்டிட்டு எல்லா காயும் போட்டு சூப்பராக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி பார்சல் பண்ணி கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஓகே, பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாமா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அவங்க காய் அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க காலையிலே எந்திரிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம். 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்குள்ளே மணி 9 ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோமே சொல்ல போனால். இல்லைன்னா நாங்கள் வந்து 12 மணிக்கு அப்படி தான் எந்திரிப்போம். இன்னைக்கு சீக்கிரமாகவே நாங்கள் எந்திரிச்சிட்டோம். ஏன்னா சீக்கிரமாக செஞ்சு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 மணிக்காச்சும் சாப்பிட்றணும். அந்த மாதிரி கொடுத்தாதான் சாப்பாடு கொஞ்சம் நல்லது அப்படின்ட்டு தான் எந்திரிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரே செய்கிறோம் பாருங்கள், யாரும் இல்லை, நாங்களே தான் செய்கிறோம். முன்னாடிலாம் வந்து நான் வீட்டில் தான் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி. எல்லா இதுக்குமே வீட்டில் தான் செஞ்சேன். அதனால தான் வீட்டில் செஞ்சு நம்ம கொடுக்குற மாதிரி வராது இல்லையா? அதனால தான் கடையில் வாங்கக்கூடாது, வீட்டிலே நம்ம வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக நான் வீட்டிலே செய்கிறேன். சாப்பிட்ற சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடணும், டேஸ்டாகவும் இருக்கணும். அதுக்காக தான். வாங்கணும் தான். இன்னும் கல்லறைக்கு போகணும். நாங்கள் மாலை வாங்கிட்டு போய் போடுவோம். நிறைய வேலை இருக்குது. எல்லாத்தையும் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக. இங்கே பாருங்க, அரிசி சாப்பாட்டுக்குன்னே தனியாக வாங்கணும். நாங்கள் இன்னைக்கு செய்யணுன்றதுக்காகவே வாங்கணும். ஓகே, காய்கறி கழுவணும். அரிஞ்சிட்டா அதெல்லாம் கழுவி எல்லாமே அரிஞ்சிட்டேன். எத்தனை கிளாஸ்? 1 போடு. ரெண்டு போட்டேன். 3ஓட முடிச்சுக்கலாமா? 4 போடு. 4 கிளாஸ். இதில் 4 சொம்பு. அதிகமாக போமா?
ஊற வைக்கிறதுக்கு பத்தாது. நான் போய் வேற ஏதாவது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீ ஊறமா நான் செய்ய போறேன். நான் தான் பச்சை மிளகாய் பார்த்தீங்களா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வெட்டியாச்சு. அவங்க ஆன் பண்ணிட்டாங்க. கீழே ஆஃபாக இருக்கா? நான் ஆன் ஆயிடுச்சா? ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறா? காயணும். இந்தா கொஞ்சம் என்ன பாருங்க, ஊத்து எல்லாத்தையும். எண்ணெய் அப்போ இங்கே உட்காந்து. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இரு வர எண்ணெய் ஊத்திட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரியுதா? வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட வேண்டியதான். இதுதான் நாங்க செஞ்சோம் ஒரு வாட்டி. வதங்கட்டும் நல்லா. நான் இஞ்சி பூண்டு நான் வீட்டில் ஆல்ரெடி அரைச்சிருக்கேன், கடையில் வாங்கினதோ இருக்குனால அதையும் போட்டுட்டு இதையும் போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ வேணுமோ. ஓகே, ஓகே. போதுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? போடணும், இன்னும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். குத்தி எடுத்தேன், இப்போ எங்க வச்சேன்? நெக்ஸ்ட் தக்காளி தான் போடணும். இஞ்சி பூண்டுலாம் போட்டாச்சு. ஓகே, உரிச்சு வச்சாச்சு. ஓகே, இதை நம்ம சேர்த்து நைட்டே எல்லாத்தையும் உரிச்சிட்டோம். இரு, இப்போ ஈஸியா இருக்கு எனக்கு. அப்புறம் கொஞ்சம் ஃபைனலா போட்டுக்கலாம். ஓகே. புதினா நெய் டப்பா வேணுமாமா? நெய்ல வேணால? ஃபைனலா புதினா போட்டாச்சு. அடுத்து தக்காளி தான். தக்காளி அது எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகா ரெண்டுமே ஒரே டைம்ல சேர்த்துட்டேன். வதங்கத்துக்கு உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு. வேணா போட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். ஓகே, அங்கதான் இருக்கு ஒரு காயில. இங்க ஒன்று ரெண்டு ஊந்துச்சு. ஓகே ஓகே,
காய் போட்டாச்சு. எல்லா காயும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். காயை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியது. குட்டி கொண்டாடா வரல பாத்தீங்களா? நல்லா வந்து காயெல்லாம் வெந்துட்டு இருக்கு. உக்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே, ஃபைனலா பாப்போம். ஏன்னா எனக்கு உடம்பே முடியல, ஒரு பக்கம் ரொம்ப தொண்டெல்லாம் கட்டிட்டு சளி பிடிச்ச மாதிரி இருக்கு. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, அதடி பிரிச்சது மோது காயெல்லாம் காரம். பிரியாணி மசாலா கம்மியா தான் இருக்கு, மறுபடியும் போடணும். கடை ஓகே, பிரியாணி மசாலா மறுபடியும் வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் இருந்தா அது சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், கலர் நல்லா இருக்கும். காஷ்மீரி சில்லி கொஞ்சம், கரம் மசாலா போதும், அவ்வளவுதான். இதை போட்டுட்டு துணி எங்க நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்து தயிர் பாக்கெட் சேர்த்துக்கலாம். எடு தயிர் எடு. வந்து தயிர் போட போறாங்க. 1/2 லிட்டர் தயிர். அதுல கொஞ்சம் நம்ம வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கணும். அதுதான் நானும் பாக்குறேன். ஏன்னா நம்ம லெமன் போடல, எல்லாமே தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு லெமன் போட்டு. தயிர் துணி கூட அதுவும் தான். ஓகே, நல்லா கிண்டிக்கிட்டா சூப்பரா வந்துருச்சு பாருங்க சாப்பாடுலாம். மீன் மேக்கர் எங்க? மீன் மேக்கர் போட்டுக்கோங்க, நல்லா தண்ணி இல்லாம. சோயாபீன்ஸ் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எனக்கு சோயாபீன்ஸ் நல்லா தெரியும், மீன் மேக்கர்லாம் எனக்கு தெரியாது. நாங்களாம் இதை சோயாபீன்ஸ் தான் சொல்லுவோம். இது எனக்கு அந்த அளவுக்கு ஆனால் பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்குலாம் பிடிக்காது, அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். நான் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். ஆனா சீச்சி மாதிரி இருக்குல்ல, அதான். நம்ம கைக்கு இவ்வளவுதான் வருது. இது ஏன் மொத்த தண்ணி இழுத்துக்குது? சி, அதான் சோயாபீன்ஸ். ஆக்சுவலி நம்ம நீ சோயாபீன்ஸ் கோவம் தான் வருது. அவ்வளோ நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போட்டிருக்கோம். ஓகே ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு வெந்திருக்கும். காய்கறிலாம் ஓகே. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாமா? ஊற்றிக்கோ. பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறாங்க. நான் இதில் வந்து ஒரு 5 கிளாஸ் சொம்பில் நான் 3 கிளாஸ்ன்னு எடுத்தோம்ல அப்போது, அதனால் இப்போ மாற்றிட்டோம். 5 கிளாஸ் போட்டிருக்கோம். இது டபரானால கொஞ்சம் தண்ணி இழுக்கும், அதனால பார்த்து ஊற்றிக்கோங்க. 4 இன்னும் 1.
ஏய் என்ன ஒண்ணு 5 ஆயிடுச்சு அதுக்குள்ளே. இது பிரியாணி அரிசிக்கு தான் கணக்கு வரும். வீட்டு அரிசிக்குலாம் வந்து 1க்கு 2 ஊத்தணும் தானே. 5 பாத்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே இந்த டைம்ல செக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டேன். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கொதிக்கும் போது அரிசி போட வேண்டியதா மூடி வச்சிடலாம். மூடிடணும், அப்பதான் கொஞ்சம் நேரம் வேகும், அதனாலே மூடணும். கொதிக்கும் போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஓகே, மூடிடுமோ? டபரா ஓகே, மூடி போட்டாச்சு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கொதிச்சிட்டு இருக்கே. நம்ம வந்து வெளியே வந்து உட்காந்துட்டோம். செம்ம வெக்கையாக இருக்குதுங்க, முடியல. ஸோ பார்க்கலாம். கொதிச்சு முடிச்சுட்டு அரிசி போடும் போது காட்டுறேன் எவ்வளோ இதுவாக இருக்குது. ரொம்ப முடியல, ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் கோல்டு வேற. நான் சொல்லப்போனால் ஓப்பனாக நான் நைட்டு தான் தூங்கினேங்க. ஒரு 3 மணிக்கு அப்படி விடிஞ்சு தான் தூங்கினேன். அதனால தூக்கமும் சரியா இல்லை, தூக்கமே வரல, அழுதுகிட்டே இருந்தேன். தெரியல, தொண்டெல்லாம் வலி, ஒரு பக்கம் கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ பார்ப்போம், டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம அரிசி போடலாம். ஆமாம், ஓகே, கொதிக்குது பார்த்தீங்களா? அரிசி தூக்கி போட்டுருவியா? இல்லை நான் வரவா? தூக்கி அப்படியே கொட்டக்கூடாது, தண்ணியா இருக்கும். பாருங்க, அரிசி போடுறாங்க. பாவம், வேக்காட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சு எனக்கு முடியல. நான் வேலை கூட செஞ்சிருவேன், ஆனா உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது பாத்தியா எப்படி சொல்ற? பாருங்க, அரிசி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய அரிசி. அரிசிலாம் போட்டு முடிக்கணும். கொதிக்குதா? அரிசி போட்டினா கிளறவே இல்லை. கிளறி விடு. அரிசி போட்டு உப்பு காரம் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பரவாயில்ல, நான் கூட சமையல் செய்ய கத்துக்கிட்டேன் இவ்வளவு பெருசுல. அன்னைக்கு கூட ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க பக்கத்துல இருக்கவங்களாம். இப்ப நானே செய்யறேங்க. ஓகே, கொஞ்சம் இதுவாயிட்ட பிறகு நம்ம தம் போடலாம். ஃபர்ஸ்ட் கொதிக்கணும், அரிசி போட்டிருக்கல, வேகணும் அரிசி. அப்பண்ணே பாத்தீங்கன்னா தம் போடுறாங்க. தம் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ வந்து நல்லா பல வெந்துட்டு இருக்கும் நேரத்துக்கு. நம்ம ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு நிறைய வேலை கிடக்குது.
அவள் வந்து பூ கட்டிட்டு இருக்கா. பாத்தீங்களா, பூ கட்டிட்டு இருக்கா. மாலை அப்பாவுக்கு போடுறதுக்காக கட்டிக்கிட்டு இருக்கா. இன்னும் நாங்கள் வந்து நிறைய சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி சாப்பாடு கொஞ்ச நேரம் கழிச்சு கட்ட ஆரம்பிச்சு. பிரியாணி தம் போட்டு எடுத்தாச்சு. பிரியாணின்ற இது என்னது? வெஜ் பிரியாணி. இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வெஜ் பிரியாணி ரெடி. இப்போ நான் வந்து பார்சல் கட்டணும் எல்லாம், அதுக்காக தான் இப்போது வச்சுருக்கேன். ஓகே, இந்த இதுவும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம மாலெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணணும். டைம் வேறு எங்களுக்கு ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பார்சல் கட்ட. நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க டேடிக்கு வச்சுருவோம். நம்ம போட்டு போட்டுக்கிறோங்க. விளக்கேற்றி இப்போ வந்து கையெடு. யாரும் தப்பா நினச்சிக்காதே. இவங்க கிறிஸ்டின்ல வந்து மெழுகுவத்தி தான் ஏற்றுவாங்க. ஸோ நாங்கள் அதனால தான் வத்தி தான் யூஸ் பண்ணணும். வேற எதுவும் ஏற்ற மாட்டாங்க. இந்துவில் செய்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அதனால தான் நான் எப்படி செஞ்சிருக்கேன். நீங்கள் ஏதாவது சொல்லிடாதீங்க அதுக்குன்னு. அதில் ஒரு நீர் சின்ன தீவனம் விட்டு கீழே பண்ணணும். இரு நான் பண்ணிடுறேன். சரியா? பார்த்தீங்களா, சுட சுட சாப்பாடு நான் செஞ்சுட்டேன். ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்த வாட்டி காசு இல்லை. எல்லாமே வரிசையாக எனக்கு செலவாக வந்துருச்சா. ஸோ அதனாலே என்னால் வந்து அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்கணும் இதெல்லாம் இத்தனை கட்டியிருக்கோம். கட்டணும் சாமிலாம் கும்பிட்டுட்டோம். இப்போ வந்து கட்டிட்டு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு அங்கே போகணும். மாலை வாங்கிட்டு போயிட்டு மாலை போட்டு மெழுகுவத்தி ஏற்றிட்டு அப்படியே அங்கே போகிறதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு. நாங்கள் சாப்பாடெலாம் நல்லா அதிகமாக தான் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய இதில் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் எங்கே இதாக விடுமோன்னு நினச்சோம். அதிகமாக தான் இருக்குது. ஓகே, டக்கு டக்குன்னு கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல்லாம் கட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் பேக் பண்ண போகிறோம் பையில். இந்த டபரா ஃபுல்லாக செஞ்சேன். எல்லாமே பேக் பண்ணுறாங்க. ஓகே, 4 5
கார்ஸ் எல்லாம் ரெடி. ஏப்பா ஓகே, வீட்டெல்லாம் போட்டலாம். வேற அந்த பக்கம். ஓகே பாட்டி போய் இது என்ன கூப்பிட்டு கொடு பாட்டிமா. பாட்டி வா. என்ன செஞ்சு பாட்டி? எவ்வளோண்ணா? இதெல்லாம் ஒண்ணு போதும். எடுக்காது எடுக்காது. ஒரு வழியா நம்ம சமாதிக்கு வந்தாச்சு. இப்ப போயிட்டு மாலைலாம் போடலாம் வாங்க. எப்போ வந்தாலும் நாங்க இதை பார்ப்போம். இந்த சின்ன இறந்து போயிட்டான். சிமெண்ட் போட்டிருக்காங்க பாத்தியா மற்றதுக்கெல்லாம். சிமெண்ட் அழகா அங்க போயிரு அந்த செவுத்து ஒட்டி அழகா அப்படி போயிடலாமா? தொண்டை வேற கட்டிக்கிச்சு, பேசவே முடியல. அவளுக்கு வேற தொண்டை கட்டிக்கிச்சு, ரொம்ப உடம்பே முடியல அவளுக்கு. பாவம், நான் பேசுறதுன்னு தெரியல. வந்துட்டோம். என்ன கொடுமை சார். ஓகே, செருப்பு இங்கே கழட்டிக்கலாமாமோ? கழட்டிக்கோங்க வாங்க உள்ள வாங்க. போய் புள்ள முள்ளு முள்ளு சரியான முள்ளு பார்த்து வா. சரிவா, நீ இங்க வந்து கழட்டிக்கோவா. இந்த சிலுவை உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க மறுபடியும். நாம தான் அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மாலையே உங்க அப்பாவுக்கு. யாரும் இல்லப்பா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் மாலையே. அந்த சைடு வந்து இந்தா சம முள்ளு. இங்கே ஓரமா இதெல்லாம் செடி ரொம்ப முளைஞ்சிருச்சு பத்தியா. இது கட்டலாம்னு சொல்லி இருந்தாங்க. எல்லாம் சிமெண்ட் போட்டிருக்காங்க பாரு. அதுக்கு பூரா எப்படி அழகா அடையாளமா அந்த மாதிரி சிமெண்ட் அப்படியே போயிடலாம். எனக்கு கேண்டில் வாங்கிட்டு இல்லை பிச்சு போடுறதா மேலே மட்டும் மேலே சும்மா தூவி மட்டும் விட்டுரு. மற்றபடி ரொம்ப போடாத விட்டுரு.
ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வரோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு கூட வர முடியல, எல்லாம் வந்திருப்போம் நாங்கள். ஸோ ஒரு வழியாக நாங்கள் எப்படியோ மாலைலாம் போட்டோம். எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. முள்ளு பயங்கரமா குத்துது. முள்ளா இருக்கு இந்த இடமே. வா மேல வா வா குட்டி. முள்ளு ரொம்ப. ஆமா ஏறிடு வா. இந்த இரு. சரி வாங்க, முள்ளு வேற நிறைய இருக்கிறதுனால நம்ம அந்த பக்கம் போயிடலாம். வா அவர் அந்த பக்கம் சரியான முள்ளு செடியா இருக்குது. பார்க்க மாட்டேன்றாங்க சரியா. எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எங்களால் முடிஞ்சது மாலைலாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. எங்களால் முடிஞ்சது இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பாதி சாப்பாடு வேறு இருக்குது, அதையும் போய் கொடுக்கணும். ஓகே நாம் போகலாம். இது போய் தெரியல இருந்துடும் நம்ம. குட்டி மண்டோடு. இன்னுமே எலும்பு அப்படி கிடக்குமா? இதோ பாருங்க அண்ணா, உங்க காலாண்டிய பின்னாடி பின்னாடி பார்த்து ஏன் அப்படிலாம் தோண்டுவாங்கல்ல. ரிட்டன் அப்படி ரிட்டன் தோண்டும் போது எல்லாம் வெளியே மண்டை ஓடலாம் கிடக்கும் போல. அதானண்ணா. சரிவா, புதுசா அந்த மாதிரிலாம் சிமெண்ட் போடணும். இதான் நிலமை. உயிரோட இருக்கிற வரைக்கும் இப்படி போயிட்டா யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல. வெறும் மண்ணுதான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, வெறும் மண்ணுதான் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான் போல இது. அங்க ஒரு மண்டோடு பாருங்க. ஏய் என்ன இதெல்லாம்? விட்டுருங்க, அதை நான் அவங்களையே எடுப்பாங்க. வேணா வேற ஏதாச்சும் ஒண்ணு புதைக்கும் போது அது காடாயி சின்ன வேற சாப்பாடு வேற இருக்கு. இன்னும் ஒரு சாப்பாடு இருக்கு கொடுக்கணுமே. வாங்க அடுத்து இந்தாங்க. போதுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ வந்து தொண்டை வேற கட்டியிருக்கு அவளுக்கு உடம்பே. ஆனால் முடியல. டேட்லேருந்து எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ நானும் இந்த வீடியோ ரொம்ப தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அழுதே அவளுக்கு வந்து உடம்பே முடியல. நேற்று நைட்டே என்னன்னு தெரியல, தூங்கவே இல்லை. நைட்லேருந்து ஒரு மாதிரி டல்லாவே அழுதுகிட்டே இருந்தாளா. நான் வீடியோ காலைல 3:30க்கு தான் தூங்கினேன், சொல்லியிருப்பேன். சீக்கிரமாவே எழுந்துட்டோம் நாங்க. கால்ல இருந்து டைம் இப்ப பாத்தீங்கன்னா 5:30 மணி டைமு. இன்ன வரைக்குமே நான் சாப்பிடவே இல்லை. ஸோ எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டேன். ஆனா நாங்க இன்னும் அதுல இருந்து சாப்பிட கூட இல்லை. எல்லாருக்குமே கரெக்ட் ஆயிடுச்சு சாப்பாடு. ஸோ நாங்க கடையில தான் நாங்களே வாங்கி சாப்பிடணும். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்ன கிடைக்குதோ சரி சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா போண்டா பஜ்ஜி அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த குறையும் இல்லாமலே நான் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செஞ்சிருந்தேன் வேர்வையில. ஸோ வந்து சொன்னதுதான் ஆல்ரெடி. இதுக்கப்புறமா அப்படிதான் பேசுவீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம், பேசிட்டு போங்க. எவன் என்ன வேணா சொல்லட்டும், நான் அதெல்லாம் காதெல்லாம் வாங்கிக்கல. மற்றவங்க சொல்றதுனால நாங்கள் ஒன்றும் தாழ்த்தவும் மாட்டோம், எதுவுமே ஆகவும் போகிறது கிடையாது. ஸோ எனக்கு இருக்க 1,50,000 சப்ஸ்கிரைபர். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல. இது வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன். நான் வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்ட பிறகுதான் நானே அழுதேன். ஸோ வந்து அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா என் கூட இருந்து எனக்கு ஒரு நல்ல வழி தான் காட்டுவார்.
அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மற்றவங்கள நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா நம்மளோட கோல் நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துகிட்டே இருக்கும். எங்கள் அப்பா எனக்கு சாமியாக கடவுளாக இருந்தே என் கூட இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் வேறு ஏதாச்சும் வீடியோஸ்லாம் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே, டாடா, பை பாய்.